ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு மீடியமா போயிட்டு இருக்கிற படம் தான் குப்பன். இந்த படத்தோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த குப்பன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம NY சரண்ராஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா பழைய படங்களை வந்து வில்லனாகவும் நிறைய படங்கள்ல ஹீரோவாகவும் நிறைய படங்கள் குடிச்சத்தர நடிகரும் நடிச்ச நம்ம சரண்ராஜ் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிக்கிறாரு. யாரை வச்சு டைரக்ட் பண்ணிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவா நம்ம தேவ், அதாவது அங்க பையனையும் வச்சு டைரக்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல இந்த படத்தினோட ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குப்பம், அந்த குப்பத்துல வாழ்றக்கூடிய ஒரு குப்பன். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சரண்ராஜ் வந்து அந்த ஊர்ல ஒரு மாமாவா இருக்காரு. மாமானா அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு மாமா அப்படின்னு சொன்னா ஒரு அவருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா வாழ்ந்திருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த குப்பனும் அவரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்காச்சும் யாராச்சும் லவ் பண்ணாங்கன்னா அந்த கல்யாணங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா காசு வாங்கிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. கடல்ல மீன் பிடிப்பாங்க, ஏழைகளுக்கு உதவுவாங்க, பள்ளிக்கூடம் கட்டுவாங்க. இந்த மாதிரி காட்சி அமைப்புகள் வந்து அவங்க வாயில் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் பண்றாங்க. அப்புறம் அது என்ன பாத்தீங்கன்னா அது ஒரு டைம் என்ன பண்றாங்கன்னா ஒரு கல்யாணத்தை நிறுத்த போகும்போது அங்க ஹீரோயினி வந்து தெரியாம நம்மால் குடிபோதையில இருந்தா அவருக்கு ஒண்ணுமே தெரியாதாமா. இந்த படத்துல எதுவுமே அவருக்கு வந்து ஒண்ணுமே சுயநினைவு இழந்துருவாராமா. என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாதான். அதனால ஒரு கல்யாணத்தை நிறுத்த போயிட்டு என்ன பண்றாராம் நம்ம தேவ் என்ன பண்றாராம் அந்த பொண்ணை வந்து கற்பழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கர்ப்பமாயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்களாம் புறப்பட்டு நேரா குப்பத்துக்கு வந்துட்டு இந்த குழந்தைக்கு அப்பா வந்து குப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட சொல்லிடுறாரு. யார்கிட்ட? சரண்ராஜ் கிட்ட சொல்லிடுறாரு. உடனே சரண்ராஜ் என்ன பண்றாரு, அவனுக்கு உண்மையை சொல்ல வேண்டாம், அவன் சொன்னேன்னா அவன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜவ்வா இழுத்து படம் ஃபுல்லா அந்த கதையை அப்பயே சொல்லியிருந்தா அந்த அம்மா இந்த மாதிரி வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பான்னு சொல்லிட்டு 5வது வயதிலேயே சொல்லியிருந்தா படம் அப்பயே முடிஞ்சிருக்கும். அதை மறைச்சு அந்த குழந்தை பிறந்திருக்கிறவர்களுமே நம்மளை காட்டுறாங்க. அப்புறம் முடிச்ச உடனே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைக்கு அப்ப நீ சுயநலம் இல்லாம என்ன இந்த மாதிரி பண்ணிட்ட, அதனால இந்த குழந்தை ஒன்றதுதான் சொல்றாங்க. அவரும் கடைசியில ஒன்னும் பெரிய ஃபீலிங் எல்லாம் பண்றது இல்ல, சரின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாரு. இவ்வளவுதான் கதை. இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அந்த படத்தை வந்து எப்படி ஜவ்வா இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை அதுக்கு மேல இல்லையாட்டும் தெரியுது. அதனால வந்த சீனே வருது, போன சீனே போகுது. நம்மளுக்கு மாத்தி சரண்ராஜன் ஏன் தான் இப்படி படம் எடுக்கிறாருன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. இன்னும் சில சீன்கள் சொல்ல போனா பாடல்களால பாடல் வந்து ரொம்ப விரசமாகவும் அந்த காட்சி முதல் காட்சி அமைப்பெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே சரியான ஒரு அடல்ட் படம் தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதையை கொண்டு வந்து ஏதோ கொஞ்சம் தேத்தி கொண்டு வந்து முடிச்சிருக்கிறாங்க. அதாவது பழைய நாடகங்கள் எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு கிடைச்சது. இந்த படம் வந்து ஒரு முழுமையான படம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா கிடைச்ச காட்சியை வச்சு நிறைச்சு வச்சிருக்காங்க படத்துல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா திரைக்கதை அமைச்சிருந்து இந்த கதையை கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருந்தா கண்டிப்பா இந்த குப்பனும் ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கை. இந்த படத்துக்கு வந்து ஒரு 40-45 மார்க் கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. உங்களுக்கு டைம் கிடைச்சா நம்ம தியேட்டர்ல போய் இந்த படத்தெல்லாம் பாருங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா விட்டுருங்க. தேங்க்யூ.